இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது சேனல் அண்ணன் டாக்ஸ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நமது நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய பயிற்சிக்கும் உறுதுணையாக இருந்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய சட்டமன்றத்தில் பேசினாங்க. எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிறதுலே ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. காவிரியினுடைய அந்த மேகதாட்டில் கட்டுற அந்த அணையை தடுப்பதற்காக தமிழக அரசு முதல்வர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை அனைத்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அனைத்து கட்சிகளும் எல்லாருமே ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த குரல் ஓட்டுக்கு எல்லாருமே செவிச்சாச்சாங்க. எதுவும் எதிர்ப்பு இல்லை. சரி, எதனால் இந்த விவகாரம் ஒரு முக்கியத்துவம் பெறுகுது அப்படின்னா, இன்னைக்கு கர்நாடக அரசு முன்னாள் சித்தராமையா முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு கீழே துணை முதல்வராக இருந்தவர் தான் இப்போ நம்ம முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் துணை முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொன்னார். எக்காரணத்தை கொண்டும் கர்நாடகா மேகதாட்டில் அணை கட்டியே தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். மேலும் நம்மளுடைய தமிழக முதல்வரை கூட ஒரு தரம் தாழ்த்தி அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசினார். அப்போ முதல்வர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆட்சிக்கு பொறுப்பேற்றுட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவரை பற்றி ஒரு குறைந்த மதிப்பீட்டில் அவர் பேசினார். யாரு? இன்றைய கர்நாடக முதல்வர். ஆனால் முதல்ல அதுக்கு நான் ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு குடிமகனா நீங்க யாரையுமே தாழ்த்தி பேசுறதுக்கு யாருக்கு உரிமை இல்லைங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமா இருக்குது. அந்த மாதிரி அன்னைக்கு அந்த பேசின இன்றைய கர்நாடக முதலமைச்சருக்கு முதல்ல என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வரலாம். இப்ப கர்நாடகா இஷ்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல காலமா இருக்குது. இப்ப ஏன் இதை முக்கியமா நாம் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற எதிர்கட்சிகளும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டும் அதை ஒரு முக்கிய பணியாக எடுத்துக்கிடுச்சுன்னா, அந்த அணை கட்டுறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளுமே கம்பி, மணல், சிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்திட்டாங்க. உடனடியாக அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான வேலையும் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு மேல அது போயிடுச்சுன்னா அந்த இடத்துல அது தடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலைகளும் உருவாகும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சரி, இதனால என்னென்ன பாதிப்பு? முதல்ல நம்மளுடைய டெல்டா மாவட்டம் பாலைவனமா போயிடும். அவங்க சொல்லுவாங்க, நாங்க உபரி நீரை தான் நாங்க தடுத்து நிறுத்துறோம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்சி அந்த டேம்ல நாங்க தரோம்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே உண்மை கிடையாது. இடையில ஒரு டேம் கட்டினா இன்னும் 9,000 டிஎம்சி தண்ணி அவங்க சேகரிச்சு அதை பெங்களூர் சிட்டிக்குள்ள கொண்டுட்டு போறதுக்கு உண்டான ஒரு பெரிய முயற்சி நடைபெற்றுக்கிட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னா, அங்க சரியான நீர் மேலாண்மையே கர்நாடகாவில் இல்லை. இப்ப இந்த தமிழ்நாடு இருக்கிற அந்த மாநிலம் சரி, அதுக்கு அடுத்து இருக்கிறத பாண்டிச்சேரியும் சரி, இந்த நீரை தான் பெரும்பகுதியை நம்பி நம்மளுடைய விவசாயம் இருக்குது. இப்ப இதை அவங்க அந்த மாதிரி ஒரு தடுத்து நிறுத்துற பட்சத்துல டெல்டா மாவட்டம் மிகப்பெரிய பாலைவனம் ஆகும். அப்புறம் அது படிப்படியா ரியல் எஸ்டேட்டுக்கு நிலத்தை கூறு போடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். விவசாயி தன்னுடைய அந்த விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போற மாதிரி வரும். இதையெல்லாம் நடக்கணும்னு கர்நாடகா விரும்புது. என்ன காரணம் அப்படின்னா, நாம அவங்களுக்கு உணவுக்கு கையேந்தணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற அனைத்து எதிர்கட்சியுமே ஒவ்வொரு காலகட்டத்துல, ஏன் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலையும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் காலத்திலையும் அதிமுக கட்சி மிகப்பெரிய அளவுல இந்த உரிமைக்காக எந்த விதமான சமரசனும் பண்ணாம எப்படி சட்ட போராட்டம் நடத்தி பாடுபட்டாங்களோ அதே மாதிரிதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களும் மிகப்பெரிய அளவுல இந்த அவரு அந்த பொசிஷன்ல முதலமைச்சராக இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டு அந்த இடத்துல அந்த அணை கட்டுறதுக்கு உண்டான எந்த சூழ்நிலையும் உருவாகாம மத்திய அரசோட இணக்கமா இருந்து அதை பார்த்துக்கிட்டாரு. சரி, இப்ப ஏன் நான் அதிமுக பத்தியோ புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பத்தியோ சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்திலேயே
3 விஷயம் செஞ்ச ஒரே முதல்வர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் தான். என்னன்னா, அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் 1, 2வது குடிமராமத்து திட்டம் 2, 3வது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா தஞ்சை அறிவிச்சது 4. அடுத்தது காவிரி நம்ம மேட்டூர் டேம்ல இருந்து சுற்றி இருக்கிற எல்லா ஏரிகளையும் கிட்டத்தட்ட 150 ஏரிக்கு பக்கமா இணைச்சு செல்வாக்கான ஒரு மாவட்டமா சேலம் மாவட்டத்தை இயற்கையினுடைய கொடைய, ஏன்னா மேட்டூர் டேம் இங்க இருக்கிறதுனால அதை செய்ய முடியும். அப்ப இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் முடிவு அந்த யோசனை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஏரிகளுக்கு நீர் நிறைப்பு திட்டத்தை கொண்டு வந்தாரு. சரி, என்ன காரணத்தினால இதை நம்ம அவர் செஞ்சாரு அப்படின்னா, இயற்கையாகவே அவர் ஒரு விவசாயி. ஒரு விவசாயிக்கு தான் நாமெல்லாம் வந்து ஒரு விவசாய காட்டுக்குள்ள போனா நல்லா மெதிச்சிட்டு போவோம். ஆனா அந்த விவசாயி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி, அந்த விளைபொருள்கள், அந்த நாத்து எல்லாமே. அதனால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல அதனுடைய அருமை தெரியும். அதனாலதான் நான் எடப்பாடியார் அவர்கள் வந்து இயற்கையாவே ஒரு விவசாயி அப்படிங்கறதுனால அவர் இந்த நீர் மேலாண்மைக்கு மட்டும்தான் மிக முக்கியமா கொடுத்தாரு. வேளாண்மைக்காக குரல் கொடுத்த முதலமைச்சர்ல மிக உன்னதமான ஒரு முதல்வர் நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள் தான். சரி, இந்த இடத்துல நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு யோசனையை சொல்லி இந்த உரையை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்களும் இப்ப இதுக்காக வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார். ஏன்னா புதுசா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால வந்து இந்த விவகாரத்துல எந்த சமரசமும் செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அவங்களுடைய கூட்டணி ஆட்சியில தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது, காங்கிரஸ் ஆட்சி. அதனால அவங்க வந்து அவங்களுடைய கூட்டணி தலைவர்கள்ட்டையோ, இப்ப இல்ல அவங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் மூலியமாவோ, இல்ல அங்க மேல வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி அம்மா அவங்க மூலியமாவோ இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நிச்சயமா குரல் கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனாலும் இந்த இடத்துல என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா நினைக்க தேவையில்லை அதிமுகவை. நீங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர் அவர்களை வந்து நீங்க நேர்லயோ இல்ல ஏதோ ஒரு வகையில தொடர்பு கொண்டு இது குறித்து ஒரு புரிதலோட ஒரு சட்ட ஆலோசனையும் இல்ல வேற ஏதோ ஒரு வகையில அவருடைய அனுபவத்தையும் நீங்க பயன்படுத்திக்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது அரசியலாக நம்ம சொல்லல, நாட்டினுடைய நலனுக்காக சொல்றேன். நிச்சயமா அண்ணன் அவர்களும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விஷயங்களை எப்படி வந்து நாம ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இதை வந்து நம்ம வெற்றி பெறலாங்கிறத நிச்சயமா உங்களுக்கு அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பார் நான் நம்புறேன். எனவே முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் நான் எடப்பாடியார் அவர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை எப்படி வெற்றிகரமா கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. எதிர்கட்சிகள் என்னைக்குமே எதிர்கட்சிகள் மட்டும்தான ஒழிய எதிரி கட்சிகள் அல்ல. எனவே முதல்வர் அவர்களுக்கு இதன் மூலியமா ஒரு வேண்டுகோள் கொடுத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.